குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை சிம்ம ராசிக்கான அந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதா பாருங்க. சிம்ம ராசிக்கு பொது பலனும் சொல்லிட்டு அந்த சிம்ம ராசியில இருக்கிற 3 நட்சத்திரக்கும் தனித்தனியா பலன் சொல்கின்றேன். அதில் வார அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட எண், திசை, நிறம் சார்ந்த விஷயங்களும் ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறதா இருக்கலாம். அதனால் காணொலி முழுதா பாருங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி மிக முக்கியமான விஷயமா சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு அஷ்டமத்து சனி தான், அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த அஷ்டம சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு பார்வை 9ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அது உங்களை அரண் போல ஒரு காப்பதாக இருக்கும். உங்கள் ராசி நாதன் சூரியன் 12லேயே இருக்கிறதுனால, குருவுடன் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட தருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. முக்கியமாக யாரிடம் எந்த விதமான ரகசியங்கள்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் கடைபிடித்தா இந்த வாரத்தின் வெற்றி உங்களுடையது தான். அஷ்டம சனி காலம், அதை எப்படி நீங்க ரொம்ப பாதிப்பு உள்ளாகின்றது உங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். ஏன்னா 7 வருட சனியோட அஷ்டம சனி ரொம்ப வீரியமானது. இப்போ தற்போது ஒரு நிவாரணமா பார்த்தா, கடும் வெயில்ல ஒரு தூரல் மழை பெய்ச்சாலோ, ஒரு பெரிய ஆழமாத்தை கேட்டுனால எப்படி ஒரு சாதாரண ஒரு ஓய்வு கிடைக்குமோ அதே மாதிரி சூழல தான் இப்போ குரு பார்வை சனியை பார்க்கறதுனால அந்த ஒரு விதமாக ரிலாக்ஸு. ரெண்டாவது சுபகிரக திசை, இது அதாவது குரு சுக்கிரன் போது அந்த வளர்பிறை சந்திரன் திசையில இருக்குன்னா நீங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் தான். பாவி கிரகங்களான ராகு, கேது, இது சனியுடைய திசை இதெல்லாம் நடந்தா ரொம்ப எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அந்த எஃபெக்ட் கூட இப்போ தற்காலமா ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் குரு பார்வையினால. அதனால அஷ்டம சனி காலம் போதி மட்டும் உடல் கவனத்திலையும் தொலைதூர பயணங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொலைதூர பயணம் முக்கியமா கொஞ்சம் ஜாகிரதையா செல்லணும். உடல் ஆரோக்கியம் தான் மன ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை நீ கண்டிப்பா கவனிக்கதான் வேண்டும். இந்த நேரத்துல யாரையும் நம்பக்கூடாது, ஜாமீன் கழுத்து போடக்கூடாது, யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. உள்ளா இருந்தா உங்களுக்கான அந்த கெடு பலன்ல ஓரளவுக்கு குறைப்பதாக இருக்கும். ஆனா இந்த அஷ்டம சனி காலத்துல மிகப்பெரிய பாடத்தை நீங்க கற்றுக்கும். 30 வருஷம் மேல தாண்டி ஒரு முறை வரும். அதனால இந்த அஷ்டம சனி எப்படிப்பட்டதுன்றது பெரிய அனுபவம் தான் சிம்மராசிக்காரர்கள். முக்கியமா சந்திரனுடைய நகர்வு பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கின்றேன். அதுக்கு முன்னாடி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் இருக்கிறதுனால, அது பகை வீட்டில் தான் இருக்கிறதுனால, போது மட்டும் உங்களுடைய சுப்பீரியரான மேலதிகாரி இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் கொடுக்குறவங்க இவங்ககிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா அது 10ஆம் இடத்துல தொழில் இருக்கிறதுனால செவ்வாய்ன்றது ஒரு வேகம் ஆற்றலை கொண்டாடும். அதனால உங்களுடைய சுகத்தை ஓரளவுக்கு பாதிக்கிறதா இருக்கும். அதனால கோபத்தை குறைச்சி உழைப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கொஞ்சம் நன்றாக இருக்கும். அது உங்களுடைய பொருளாதார தொழில் சார்ந்ததுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2011 புதன் இருக்கிறனால வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய லாபத்தை ஆகிட்டு இருக்கும். தொலைத்தொடர்பான விஷயங்கள், ஃபோன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் வியாபாரம் பேசுறதுலாம் உங்களுக்கு நல்லாவே எடுத்து உங்க பேச்சிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மத்தன்மை வெளிப்படுவதாக இருக்கும். புதனை 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றது. அந்த உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடம் தனுசு இருக்கிறதுனால பிள்ளைங்களால மகிழ்ச்சி, பிள்ளைங்களால ஆரோக்கியம், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்க அறிவு படைப்பாற்றல் சிந்தனைலாம் நன்றாகவே மேம்படும். அதுவும் தொலைத்தொடர்பான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டர்ல இருக்கவங்களா நன்றாகவே இருக்கும். அதே வேளையில பார்த்தீங்கன்னா உச்சகுரு சூரியனோட பலனில் இருக்கிறதுனால சுப செலவுகள் தான், கொஞ்சம் ஆன்மீக சார்ந்த சுப செலவு கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல சில பணங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழல் உண்டாகும். குடும்பம் சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சார் உங்கள் ராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்குது. 1ஆம் ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நீச்சமாகுது சுக்கிரன். அதனால கருத்து வேறுபாடு கணவன் மனைவி விஷயத்துல போதி மட்டும் நீங்க விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. ஏன்னா சனி கரெக்டா பார்த்துட்டே இருக்குது. அது 7ஆம் இடம் உங்க 2ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால குடும்ப சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா பிரச்சனை தான். அது சனி அஷ்டம சனி காலம் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. ஏன்னா எப்ப மாட்டோன்றத பார்த்துன்னு இருக்குது. அதனால நம்மளே போயிட்டு அந்த ட்ரிகர் ஆகிட வேண்டாம். நம்மளே போய் அந்த இதுல போயிட்டு வலையில மாட்டிக்க வேண்டாம். 12லேயே சூரியன் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால, குருவுடன் இருக்கிறதுனால சில தியாகங்கள் குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய சூழலை ஏற்படும். அது என்ன நன்மையானது இருந்தால் தாராளமா நீங்க செய்யலாம். உங்களை முழுமையா ஓரளவுக்கு காக்குறது பார்த்தீங்கன்னா குரு பார்வை தான் உங்களை ஓரளவுக்கு சனியுடைய தாக்கத்தை குறைஞ்சிருக்கு. அதனால இந்த சனி உங்க தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்த 5ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால தொழில சில நேரத்துல ஒரு விதமான கண்டிப்பா மந்தத்தனம், பேச்சுல ஒரு கவனக்குறைபாடு, இதுல இந்த பிரச்சனைலாம் வரலாம். அதனால விஷயங்களை உன்னிப்பா கவனிச்சு அது மாதிரி சூழல் இருந்ததுன்னா இந்த சனியுடைய தாக்கத்தினால அது மாதிரி பாதிப்பு இருக்கு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வு பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் நம்ம சொல்லப்படுறதா இருக்கு. அப்ப 26, 27, 28 அந்த 3 தேதியில பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடம்னா தனுசு ராசியில இருக்கு. வளர்பிறை காலம் தான். சந்திரன் தனுசுல இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் இருக்கிறதுனால மனதிற்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும். உங்க அறிவு படைப்பாட்ட சிந்தனை எல்லாமே ஏற்படும். ஏன்னா
சந்திரன் வந்து 7ஆம் பார்வையாக புதனை வந்து பாக்குறதுனால அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நல்லாவே கனெக்ட் ஆகும். புதனை வந்து சுபகிரக பார்வை 5ஆம் இடத்தை பாக்குறதுனால கல்வி சார்ந்த மாணவர்கள் படிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மனமகிழ்வு உண்டாக்குறதா இருக்கும். மாணவர்களாக இருந்தால் அவங்க கல்வி சார்ந்த இதுல உயர்வு ஏற்படுவதா இருக்கும். அந்த 26ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த ஒரு தொடர்பு கொண்டதா இருக்கும். ஆன்மீக நாட்டம் இருக்கும். முக்கியமா அன்றைய நாள்ல வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விதமான கான்ஃபிளிக் வராமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ 27ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சி எதனா இப்போ வீடு சார்ந்த தேவைக்கு எதனா பொருட்கள் வாங்கி மகிழ்வது, குடும்பத்தோட எங்கன்னா பொழுதுபோக்கான விஷயங்கள் சென்று வரமான ஈடுபடும். ஆன்மீகம் சார்ந்த கோயில்களெல்லாம் ஃபேமிலியோட குலதெய்வ கோயில் வழிபாடு செயல் இதெல்லாம் வந்து 27ஆம் தேதியில சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதி அந்த புதன்கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கான ஒரு சுப செலவுகளை உண்டாக்கிடும். உங்களுக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கோபம், ஒரு ஆதிக்கத்தனம் இதெல்லாம் இருக்கும். அது ஒரு நேர்மையான விஷயங்கள் கூட நீங்க கோவப்படும் போது எதிர்க்கில் இருக்கும் அந்த தவறை புரிந்து கொள்வார்கள். தந்தை சார்ந்த உறவுகளோட அவங்க சார்ந்த உறவுகளோட ஒரு விதமான தொடர்பு நிலை கொண்டதாக இருக்கலாம். ஆனா சூரியன் வந்து குருவுடன் இருக்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சூட்டுத்தனம் ஏற்படுவதா இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாங்க. முக்கியமா தூக்கம் நைட்ல நேரத்துக்கு தூங்கி எழுந்தது நல்லது. அந்த இரவு புதன்கிழமெல்லாம் சூழல் இருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடமான நோய் எதிரிகள் கடன் ஸ்தானத்துக்கு செல்வதால் மகரத்துக்கு செல்வதனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்கு. ஏன்னா வந்து 7ஆம் பார்வையா குரு வந்து அந்த வீட்டை மகரத்தை பார்க்கறதுனால வளர்பிற சந்தன 29ஆம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினம், அதனால முழு பௌர்ணமினால பெரிதளவு இது இருக்காது. ஏன்னா வந்து சந்திரனும் வந்து அதே சந்திரன் வந்து குருவும் பார்க்கறதுனால ஒரு கஜகஸ்ரீ யோகம் கொண்டு இருக்கிறதுனால எதிரிகள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறத தன்மையா தான் பேசுவாங்க. கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க எல்லாம் வந்து அதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்காக ஏற்படுவதா இருக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள ஆரோக்கியம் கேட்டு இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல 11 மீட்டர் புதன் இருக்கிறதுனால ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள நல்ல எல்லாத்தையும் கையாளுறது அந்த இது இருக்கும், வேகம் இருக்கும். அதனால உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த வாரம் உங்களை முழுசா காக்கிறதா இருக்கும். கொஞ்சம் வாகன செல்லும் மட்டும் கொஞ்சம் கவனமான செல்லுங்கள். அந்த 31ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் எச்சரியா இருங்க. 31 கொஞ்சம் வாகன செல்லும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா சனி வந்து செவ்வாய் வந்து 3ஆம் பார்வையை பாக்குது. சந்திரனும் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கும்போது தொலைதூர பயணங்கள்லாம் பொழுது வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதா இருக்கும். அது சார்ந்த தொடர்பு நிலை கொண்டதாக அன்றைய 2 நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா வார இறுதி நாளாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு செல்கிறது. உங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு. 31ஆம் தேதியும் அதே சூழல் கொண்டுதான் இருக்கும். அது வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு போகும்போது வளர்பிறை சூரியனே வந்து வளர்பிறை 29ஆம் தேதி பௌர்ணமி 30-31 பாத்தீங்கன்னா அது திதி மாறிடும். இருந்து வந்து அந்த பௌர்ணமியுடைய வெளிச்சம் வந்து பெரிதளவுக்கு போகாது. சூரியன் கீழ்வானத்துல மறைஞ்சாலும் அது ஒளி வந்து இருக்கதானே செய்யுது. அதனால டக்குன்னு ஒளி போகாது. ஒரு 2-3 நாட்கள் அந்த பௌர்ணமியுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு விதமான சுப பல இதுவா எடுத்துக்கொள்ளலாம். அதனால அந்த சந்திரன் வந்து உங்க வீட்டை பார்க்கறதுனால ஒரு இது கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு, காதல்கார தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில்லாம் ஓரளவுக்கு அன்றைய நாள் வந்து 31ஆம் தேதியில நன்றாக இருக்கும். 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கன்னிக்கு வந்து சுக்கிரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. இவ்வளவு நாள சுபகிரகத்தோட அந்த கேது இருக்கிறதுனால கேதுடைய வீரியத்தை வந்து சுக்கிரன் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தி இருந்தது. இப்ப அதை விட்டு சுக்கிரனே வந்து நீச்சம் ஆகுறதுனால கணவன் மனைவி உறவுல ஒரு விதமான உடல் மன சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு காதல் இழப்பு, அன்பு இழப்பு ஏதோ உணர்றதாக இருக்கலாம். அந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியில அந்த ஃபீல்னஸ் கிடைக்கும். அது 2ஆம் வீட்லயே சுக்கிரன் நீச்சம் ஆகுறதுனால கண்டிப்பா அது பாதிப்பு இருக்கும். இருந்தும் வந்து சந்திரன் பார்வை இருக்கு, 2 குரு பார்வையும் காக்கும். 2வது சனி வந்து 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனை பாக்குறதுனால கண்டிப்பா வந்து அந்த காதல் உறவு, கணவன் மனைவி உறவுல ஒரு விதமான தாம்பத்திய ரீதியான சந்தோஷத்தை குறைவதாக நீங்க நினைக்கலாம். அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில. ஏன்னா ஒரு காதல் கிரகம் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷக்கூடிய ஒரு கிரகமே வந்து 10 படிக்க ஆயிடுச்சுன்னா ஆகும். இதோடு சேர்ந்து பாவி கிரகமான சனியை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது கண்டிப்பா அங்க ஒரு விதமான எதிர்மறை தனத்தை தான் கொண்டு போவோம். இந்த சூழல் இப்படி இருக்குது, அதை நீங்க புரிந்து கொள்ள அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு மகம், பூரம், உத்திரன் 3 நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரம் வந்து கேது அம்சம் பிறந்ததுனால இப்ப அந்த ஆரம்ப நாட்கள் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு, திங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகரிக்கதா இருக்கும். உடல்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அது ஒரு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வார இறுதி நாட்டுல ஆகஸ்ட் 1ஆம் தேதியெல்லாம் ஒரு விதமான மனசோய்வு, ஒரு தனிமைப்படுத்த அந்த எண்ணம் இருக்கிறதா இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரன் அம்சம் பிறந்த நட்சத்திரம். அது ஒரு ராசியிலேயே இருக்கிறதுனால வார இறுதி நாட்கள நீச்சம் அடைகிறதுனால ஒரு ஆடம்பர செலவுகள்லாம் வந்து
குறைத்துக் கொள்வது நல்லது. உணவு விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பாக கட்டுப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 27, 28 தேதியெல்லாம் ரொம்ப நன்றாகவே நீங்க உணரலாம் பூர நட்சத்திரக்காரங்க. இருந்து அங்க வந்து கணவன் மனைவி வர பிரச்சனை வராதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கேதுவோட இருக்கும்போது 2ஆம் வீட்டுல இருந்தா சின்ன இது சார்ந்த கிளாஸ் இருந்துட்டு இருக்கும். அது சந்தோஷம் கொடுத்த மாதிரி கொடுத்து அது பிடிங்கிற கதையா இருக்கும். அதனால இதை நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அது சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரம். உங்க வீட்டுல 12ஆம் வீட்லயே சூரியன் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொடர்பான முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன்றது ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால எப்போதும் உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை அந்த இது இருக்கும். அது வீணான உங்களுக்குள்ள ஒரு கோபத்தை உண்டாக்கி அது விரயமாக்காத பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான விவாதங்களை போது மட்டும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 5. அதிர்ஷ்ட திசையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நாள் நன்றாக உள்ளது. இந்த அஷ்டமத்து சனி, இந்த ஆன்மீக பரிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சனிக்கிழமைனா வந்து உடல் மாற்றுத்திறனாளி இருக்காங்க அவங்க இல்லை முதியோர்கள்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உணவு ஏதோ ஒரு உதவி நீங்கள் செஞ்சால் நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் காலைல சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இந்த ஆதித்ய இருதயம் கேட்பது உங்கள் ராசிநாதனை வந்து ரொம்ப பலப்படுத்தும். அதனால் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை பலப்படுத்து குடும்ப அமைதியை வந்து உண்டாக்கும். அதனால் சிம்மராசிக்கார தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அல்லது இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு உறவு எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.